வேதத்தை இப்படி படிப்பா இப்படி படிப்பா என்று உங்களுக்கு அவர் போதி மாற்றக்கூடியதாய். நன்றி 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 நன்றி. பாருமா சந்தூரியா கத்தரா. ப்ளீஸ் லைவ் போடும்போது தயவு செஞ்சு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நிறைய லைவ் போடணும், ஒரு 1/2 hour நான் லைவ் போடணும்னு நினைக்கும் போது தான் அன்றைக்கி யாரெல்லாம் கூப்பிடாதவங்கெல்லாம் கூப்பிடுவாங்க. அதனால் ஜெய்சீலன் ஜெய்க்காக அப்போ அவர் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் மாறட்டும். முதலாவது நன்று ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். நல்ல தேவனை இசை கருவிகளோடு கூட நல்ல பாட்டு பாடி தேவனை துதிக்கிறவர்களாய், தேவனை புகழ்ந்து பாடுகிறவர்களாய், தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாற வேண்டும். மூன்றாவதாக வேத வாசிப்பில் தேறினவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். நான்காவதாக நல்ல ஒரு சேவை மனப்பான்மை, எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அது இரண்டாவதாக ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவர்களாய், மற்றவர்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். ஐந்தாவதாக நல்ல ஒரு சமூக அக்கறை உள்ள பிள்ளைகளாய், எல்லாரோடும் இணைந்து ஒற்றுமையாய் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் உள்ள பிள்ளைகளாய், கூடி வாழ வேண்டும், எல்லாரோடையும் அன்பாய் பழக வேண்டும், ஒருவரை ஒருவர் நேசித்து, ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணி, அவர்களுடைய குற்றம் குறைவுகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தி தெரியப்படுத்தி அவர்களை உற்சாகப்படுத்தி நீங்கள் வாழும்போது நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசத்தில் இருக்கிறீர்கள் என்பதற்காக ஒரு அடையாளம். நம்புகிறவங்க நாமேன் சொல்லுங்களேன். ஜெகதீஷ் பாஸ்டர் பைபிள் படிக்கும்போது சிந்தனை ஏதாவது ஓடுது, அது ஒரு சாத்தான். பாஸ்டர் சிந்தை மாற ஜெபம் பண்ணுங்க பிரதர். நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. எந்த பிசாசின் போராட்டமும் நம்மை மேற்கொள்ளாது. உலகத்தில் இருக்கிறவர்கள் நமக்குள் இருக்கிற தேவன் அவர் பெரியவர், அவர் உன்னதர். ரிமா சந்தோ ரிமா கரு ஷதூரி அங்கதரா. அதனால் உங்களை எந்த அசுத்தாவியும் மேற்கொள்ள முடியாது. நீங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில், நீங்கள் ஆண்டவரும் பட்சத்தில் எந்த சாத்தானின் சிந்தையும் உங்களை பாதிக்க முடியாது. நீங்கள் சாத்தானை மேற்கொள்கிறவர்களாய், வேதம் சொல்கிறது, சாத்தானுக்கு எதிர்த்து நில், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அதனால் எதிர்த்து நிற்க வேண்டியது உங்கள் வேலை. ஜபத்தினால நம்ம அறியாதவர்களுக்கு ஜபம் செய்யும்போது தேவன் விடுதலை கொடுப்பார். நன்று ஆவியில் நல்ல கிறிஸ்தவங்க 20 வருஷம் 30 வருஷம் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஜப குறிப்புகள்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் ஜபிக்கிறவர்களாய், நீங்கள் யுத்தம் செய்கிறவர்களாய், பிசாசை எதிர்த்து நிற்கிற திராணி உள்ளவர்களாய் நீங்கள் மாறி இருக்கணும். ஏன் ரட்சிப்பு வரல, ஏன் எழுப்புதல் வரலன்னா, நம்ம இன்னும் நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை, நமக்குள்ள இருக்கிற வாஞ்சையை, தாகத்தை, தரிசனத்தை அறியாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளைகளே, உங்கள் மேல் வைக்கப்பட்ட தரிசனம் அது பெரியது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் அது அலாதியானது. அதை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிங்கள். வெறும் இப்போ ஒரு தாளந்து வாங்கினவன் பயன்படுத்தாமல் அதை வீணடித்து விட்டால் நீங்கள் அப்படி வீணடிக்காதீங்க. நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஜீசஸ் அதர் லாங்குவேஜஸ் இல்லை பிரதர், ஒன்லி தமிழில் மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம இந்த ப்ரோக்ராமை பண்ணிகிட்ருக்குறோம். நன்றிப்பா. ரிமா சந்தூரி அக்கத்தரா அனிமாஸ் வேர்ல்டு. பிரைஸ் த லார்ட் பாஸ்டர். ஐ எம் அனிதா ஃப்ரம் சென்னை. எனக்கு திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆகிறது. குழந்தைக்காக காத்திருக்கோம், ஜெபிங்க. கண்டிப்பாக சிஸ்டர், உங்கள் கற்பத்தின் கனியை கத்தர் ஆசீர்வதிப்பா. நான் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கத்தர் கட்டளையிடுங்கப்பா. கற்பத்தின் கனி கத்தரால் வருகிற சுதந்திரம் அப்பா. என் கத்தர் நீர் அப்படியே செய்வதற்காக அனிதா சகோதரி மீதும் சகோதரன் மீதும் தேவ அபிஷேகமும் தேவ வல்லமையும் இறங்குவதற்காக நன்றி. குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் நீர் எங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறீர்ப்பா. குறைவுகளை மாற்றுங்கப்பா. ஜீசஸ் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் மாறட்டும். எல்லா ஃபினான்ஷியல் ப்ராப்ளமும் மாறட்டும்ப்பா. ஜெகதீஷ் பிரதர், நல்ல அந்நிய பாஷை பேசுங்க பிரதர். எந்த சிந்தையும் உங்களை தராது. ஏன்னா அந்நிய பாஷை பேசும்போது சிந்தையை கெடுக்கிற பிசாசு அந்நிய பாஷை பேசும்போது அது தேவனுடைய கண்ட்ரோல்குள்ளே போயிடுது. உங்கள் சிந்தை தேவனுடைய கண்ட்ரோல்குள்ளே போயிடுது. தேவன் உங்கள் சிந்தையை ஆளுகை செய்வார். அப்போ தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத யோசனைகள் எதுவும் உங்களை கிரியேட் செய்ய முடியாது, உங்களுக்கு தொட முடியாது. அதனால் வாயை திறந்து நல்ல அந்நிய பாஷை பேசுங்க.